உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மதிக்கு காலேஜில் வேலை போயிடுச்சு, நாளையிலேருந்து நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயம் தெரிஞ்ச உடனே மதி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வீட்டில் பார்த்துட்டு ராஜலக்ஷ்மியும் ராகவனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. அப்பாடா, இவ வேலைக்கு போக மாட்டால, இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படியா இருந்தாலும் சுரேஷுக்கு அடங்கி உடங்கி தான் இவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வழக்கம் போல் மதி வந்துட்டு காலையிலே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுரேஷ் பார்க்குறாரு. அப்போ அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போதே மதிக்கு யோசனை வருது, எங்கே நம்ம சொல்லிடலாமா, இன்றைக்கி நமக்கு எப்படியா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கையில் கொடுத்துருவாங்க, சரி நம்ம வாங்கிட்டே ஒரேடியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரின்னா இவங்களும் கிளம்பி போகும்போது ஒரு மாதிரி இவங்க சந்தோஷமாகவே இருக்கும்போது சுரேஷ் பார்க்குறாரு, என்ன ஒரு மாதிரி ஹாப்பி மூட்லேயே இருக்க மாதிரி இருக்க முகத்தை பார்த்தா அப்படிங்கிறாரு. அப்படியே தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போடுறாரு. இப்போ மதி காலேஜுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஆஃபீஸ் ரூமில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தான் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. மதி அன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ட்ரீட் வைப்பேன், முதல்ல கைக்கு ஆர்டர் வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன மதி, இன்றைக்கி தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இதோ இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் நேம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டே உங்கள் பேர் தான் இருக்குது, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மதி இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கும்போது கிளாஸில் போயிட்டு இப்போது அங்கே போய் லெக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும்போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, மேம் இன்னையிலேருந்து நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆக போகிறீங்க மேம், இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பசங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக மோட்டிவேட் பண்ணும்போது இங்கே மதிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி சரி எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு, மேம் எங்களுக்கெல்லாம் ட்ரீட் உண்டு இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வைக்கிறேன், உங்களுக்கு வைக்காமலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி பேசிகிட்டு இருக்கும்போதே மேம் ஆஃபீஸ் ரூம்லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, மேம் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மேம் கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறாங்க. இரு நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அங்கே வராங்க. இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போகும்போதே மதி வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு போகிறாங்க. அப்பாடா, ஆர்டரை கையில் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, அழுதாங்க, அப்பா அதுக்கும் மேலே ஃபீல் பண்ணுறாரு, இந்த விஷயத்துலையாவது நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஒரு இதோடய போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ் ரூம்குள்ளார போனோடனே ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோடய போகும்போது அங்கே வந்து பார்க்குறாங்க. சார் கூப்பிட்டீங்களாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மதி, உங்களை பார்க்கணுன்னு தான் வர சொல்லியிருந்தேன், சாரி மதி, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி மதி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இந்த வாட்டி உங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சார் ஏன் சார், நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நல்லா தான் கிளாஸ் எடுக்கிறேன், அப்புறம் ஏன் சார் என்னோட நேம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்களே சார், அப்புறம் என்ன சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் விஷயம் சொல்ல முடியாது மதி, ஆனால் இந்த வாட்டி உங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் கன்ஃபார்ம் தான் பண்ண முடியலேங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சாவது கன்ஃபார்ம் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினச்சிட்டு போகிறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம், நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரிலீவிங் லெட்டரையுமே கையிலேயே கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது மதிக்கு. சார் என்ன சார் ஆச்சு, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எதுக்காக எதுவுமே சொல்லாமல் இப்படி திடீர்னு பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. மதி, அது ஆஃபீஸ் ரூல்ஸு, எங்கேயோ காலேஜுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் டீமில் இருக்க எல்லாரும் பேசி முடிவெடுத்தது தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதிக்கு இந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல, அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியே வராங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு பசங்களாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு மேம் பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது ஒரு மாதிரி அழுத கண்ணோட வரதை பார்த்த உடனே அப்படி பசங்க எல்லாமே, மேம் என்னாச்சு மேம், நல்லா தானே போனீங்க, ஏன் மேம் என்ன ஆனந்த கண்ணீரா அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மதிக்கு வந்துட்டு கண்ணீர் அப்படியே ஊற்றிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே பசங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. மேம் என்ன ஆச்சு மேம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியலடா, திடீர்னு வந்துட்டு என்ன நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னை ரிலீவ் ஆகிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க, இப்போ தான் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கையில் வந்துடும் நினச்சிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் நீங்கள் வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்களா, ஏன் மேம் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு எனக்கும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆஃபீஸ் ரூம்லேயுமே வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்ச உடனே எல்லாரும் மதிக்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி இதையே திரும்ப திரும்ப கேட்கும்போது மதிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. சரி தனியாக போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கார்டன் ஏரியாவில் அப்படியே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா இப்போது இங்கே ரேவதி, மலர், மதி 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்குள்ளரே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு மதியம் எல்லாமே பார்க்குறாங்க. அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், மதி எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ மதிக்கு வந்து ஒன்றுமே
சொல்கிறதுக்கு முடியல. இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுகிற மனநிலைமையில இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் மதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள்லாம் வீட்டில் இருக்கீங்கன்னு நினச்சி தானே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசியில் எனக்கு வேலையும் இப்போ போச்சு அப்படிங்கிறாங்க. வேலை போயிடுச்சா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மலர் கேட்கும்போது, ஆமாங்க்கா என்னென்னு தெரியல, எனக்கு இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துடும் சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக வந்தேன், ஆர்டரை கையில் வாங்கிட்டு உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா என்னை நாளையிலேருந்து வேலைக்கே வர வேணான்னு என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு மதி பேசுகிறத வந்துட்டு அப்படியே இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னாலும், இதுக்கப்புறமா மலருக்கு வந்து வீட்டில் ஒரே யோசனையாக இருக்குது. இவள் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, தனியாக இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, பேசாமல் சாயந்தரம் சுரேஷை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. வீட்டில் வந்து பார்த்தா இங்கே ராஜலட்சுமி உட்காந்துட்டு, மலரு என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபோனும் கையுமா தான் எப்போ பாரு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா கூட ஃபோனை தான் பார்க்கணுமா, நீ ஃபோன் பார்க்குறது அதனால தான் வந்துட்டு அவளும் ஃபோனை பார்க்குறாளோ என்னவோ அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இந்த ஸ்ருதியை பாரு எப்போ பாரு ஃபோனை தான் பார்த்துட்ருக்கா, படிக்க சொன்னால் ஃபோனை பார்த்துட்டு இப்போ தான் நான் எடுத்தேன்னு அவளும் சொல்கிறா, நீ என்னடானா நானும் இப்போ தான் ஃபோன் எடுத்தேங்கிறீங்க, அப்படியே என்ன தான் அந்த ஃபோனில் இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டே போகும்போது அப்படியே மலர் பார்த்துட்டு, ஆமாம் இவங்களுக்கு வேறு என்ன வேலை அப்படின்ட்டு, சரி நம்ம சுரேஷ்க்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டேஷனில் அங்கே இருக்கும்போது திடீர்னு மலர்கிட்டேருந்து கால் வருதுன்னொன்னே சுரேஷ் பார்த்துட்டு, அண்ணி சொல்லுங்க நீ அப்படிங்கிறாங்க. சுரேஷ் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இதென்ன நீ கேள்வி, ஸ்டேஷனில் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை சுரேஷ் வெளியே எங்கேயா போயிருப்பியோன்னு தான் கேட்டேன், சரி சாயந்தரம் நீ கொஞ்சம் மலரை போய் பார்க்குறியா, அங்கே காலேஜ்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு நீ, ஏன் அவளுக்கு வர தெரியாதாம்மா, இல்லைனா அவளே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாளாம்மா, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாளா அப்படிங்கிறாங்க. ஐயோ சுரேஷ் அப்படிலாம் இல்லை, அவளாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அவள் பாவம் ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடு இருக்கா அப்படிங்கிறாங்க. மனசு கஷ்டத்தோடு இருக்காளா, ஏமா அவங்களால தானே எல்லாருக்கும் மனசு கஷ்டம் வரும், இப்போ என்னவா மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுரேஷ் கேட்கும்போது, ஏன் சுரேஷ் வீட்டில் இருக்கவங்க பேசுகிற மாதிரி நீயும் பேசுகிற அப்படின்றாங்க. அண்ணி என்னன்னு சொல்லுங்க நீ அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சுரேஷ், அவளுக்கு வேலை போயிடுச்சான் அப்படிங்கிறாங்க. வேலை போயிடுச்சா, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குற மாதிரி கேட்டாலும் அங்கே தங்கராஜ் தான் வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது சுரேஷுக்கே நல்லா புரியுது. அப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது மலர், என்னன்னெலாம் தெரியலையா, இன்றைக்கி அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சான் வேலை, ஆனால் கன்ஃபார்ம் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட எல்லாம் சர்ப்ரைஸாக சொல்லலான்னு இருந்திருப்பா போல், அதுக்குள்ளே நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்களாம் சுரேஷ், அவள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா, நீ கொஞ்சம் சாயந்தரம் போய் அவளை பார்த்துட்டு நீயே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரிங்க நீ நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், பார்க்குறேன்லாம் சொல்லாத, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு இப்போ தங்கராஜுக்கு ஃபோன் பண்ண உடனே அங்கே தங்கராஜ், இங்கே பாரு உன் தம்பிக்காரனுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு எந்த ஒரு இதுனாலும் எனக்கே தான் நொய்யின்னு ஃபோன் பண்ணிட்டுருப்பான், அவனுக்குன்னு சொந்தமாக புத்தியே இல்லையா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவனுக்கு யோசிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கராஜ் கடகடன்னு பேச ஆரம்பித்தோன்னே ரேவதி பார்த்துட்டு, ஏங்க முதல்ல ஃபோனை எடுத்து பேசுங்க, அவன் எதுக்கு ஃபோன் பண்ணானே தெரியாமல் உடனே பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்களா ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொன்ன உடனே தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, என்னடி நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க. சரி அமைதியாக இருங்க அப்படின்ட்டு, சொல்லுடா சுரேஷ் அப்படிங்கிறாங்க. மாமா மதிக்கு வேலை போயிடுச்சாமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சூப்பரு பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த சார் வேலையை பார்த்துட்டாரு போல் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் தான் போய் பேசிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் இதில் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிறதா இருந்துச்சாமாம்மா அவளுக்கு, அதுக்குள்ளார பார்த்தா அவளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டரும் கொடுக்காம நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்களாமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சுரேஷ், அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம பிளானே போட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, இன்னும் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி அவள் நீ சொல்கிறத கேட்பா, உனக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அவள் நீ சொல்கிற மாதிரி தான் நிற்கணும், நடக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவள் வேலைக்கு போகக்கூடாது, அவள் கையிலன்னு 4 காசு இருக்கக்கூடாது, அந்த திமிரில் தான் அவள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, விடு நம்ம பண்ண மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அதெல்லாம் நடந்துருச்சுல, சந்தோஷம் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் ஃபோனை வச்ச உடனே இப்போ வந்துட்டு அப்படியே ரேவதி வந்துட்டு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே பார்த்துட்டு, என்னாச்சாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, மதிக்கு காலேஜில் வேலை போயிடுச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, ஏங்க திடீர்னு அப்படிங்கிறாங்க. திடீர்னுனா நல்லா வேலை செஞ்சால் வேலைக்கு வச்சுக்குவாங்க, ஒழுங்காக கிளாஸ் எடுக்காமல் இருந்திருக்கோம், அதனால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் பட்டும் படாமையும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. இங்கே அப்படியே ரேவதிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த ஆள் பார்த்த வேலை தான் போல இருக்கு ஏதோ அப்படிங்கிறது ரேவதிக்கே ஒரு மாதிரி தோணுது. இப்போ சாயந்தரம் பார்த்தா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, மேடம் நாளையிலேருந்து நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அவர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்காங்க.
அப்போது மதியம் நின்று அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ இதுலையே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னால் வர முடியாதுல்ல. சரி பார்த்துக்கோங்க, அதுக்காக படிப்பை விட்டுறக்கூடாது. எல்லாரும் சும்மா அங்கே இங்கேன்னு உட்காந்து கதை பேசிட்டு சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் இருக்கக்கூடாது. படிக்கிற டைமில் படிக்கணும், என்ஜாய் பண்ணுற டைமில் என்ஜாய் பண்ணணும். ஆனால் இப்போ செமஸ்டர் வரப்போகுது, ஒழுங்காக உட்காந்து படிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை கலங்கிக்கிட்டே சொல்லும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. மேம் என்ன மேம், உங்களை மாதிரி ஒரு மேம் எங்களுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. அந்த டைம் பார்த்தா கரெக்டாக சுரேஷும் வராரு. இப்போ சுரேஷை பார்த்த உடனே மதியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாமா, முடிஞ்சிடுச்சுல அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அப்படியே முகத்தை பார்க்குறாரு. இங்கே மதிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் ஏற்கனவே அழுது ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே சுரேஷ்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இங்கே மதியம் கிளம்பி போகும்போது இப்போ அப்படியே சைலண்ட்டாகவே வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கா, முகமே சரியில்லை, காலையில் கிளம்பும்போது சிரிச்ச முகத்தோட கிளம்புனேன்னு நான் தான் சொன்னேன், இப்போ என்ன அழுத முகத்தோடு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு எல்லாம் தெரியும், அண்ணி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க, சரி விடு ஃபீல் பண்ணாத, வீட்டுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா இங்கே ராகவனும் ராஜலட்சுமியும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தங்கராஜா ஏற்கனவே ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னதில் அவ்வளோ சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. மலரும் இந்த விஷயத்த சொல்லிக்கல. மலரும் வந்துட்டு அப்படி தெரியாத மாதிரி நிற்கும்போது இப்போ மதி வந்து அப்படியே ஒரு மாதிரி முகமே ஒரு மாதிரி வரும்போது சுரேஷும் உள்ளே வந்த உடனே என்னடா சுரேஷ் முடிஞ்சிருச்சா உனக்கு வேலை அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிருச்சுமா, அதான் அப்படியே போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மேலையும் கிளையும் மதியை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்க்குறாங்க. மதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. நேராக போயிட்டு ரூமில் உட்காந்துடுறாங்க. இப்போ மலர் அப்படியே ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு பின்னாடியே மதி கூடயே பின்னாடியே போயிட்டு என்ன மதி அழுதியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு இது எவ்வளோ பிடிச்ச ஒரு இது தெரியுமா, நான் என்னக்கா தப்பு பண்ணேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் என் வேலையை விட்டு நிறுத்திட்டு வேலைக்கு வர வேணான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டாலும் அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ என்னோட ஒர்க்கில் சின்சியராக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மலரை பிடிச்சிட்டு மதி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் கரெக்டாக இப்போ தான் ரூம்குள்ளே வரும்போது இப்போ மலர் டக்குன்னு பார்த்துட்டு பாருடா சுரேஷ், என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ காலேஜ்லேயே நிறைய அழுதுருப்பா போல, அங்கேயுமே மூஞ்சி வீங்கி போய் தான் நின்றுட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்காதா சுரேஷ், அவள் எப்போ பாரு ஸ்டூடெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு உட்காந்து பண்ணிட்டே தானே இருப்பா, அப்படி இருக்கும்போதே இப்படி வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க, அப்படி என்ன தப்பை கண்டுட்டாங்களாம் அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் ஒரு மாதிரி பேசும்போது மதி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி விடுங்கக்கா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்லேயே முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மலர் கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இப்போ சுரேஷே போய் பேசுகிறாரு. மதியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாமா பண்ண வேலை தானே அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி விடு, அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரியாக போயிடுமா அப்படிங்கிறாங்க. என்னோட இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படிங்கிறாங்க. தனியாக விடுறதுன்னா இப்படி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நானே ரெக்கவர் ஆயிடுவேன், என்னை ப்ளீஸ் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆனால் மறுநாள் என்ன ஆகுதுன்னா இங்கே காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. மேடம் வந்து திரும்ப எங்களுக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் கிளாஸ்குள்ளரே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் எதனால் மேனேஜ்மெண்ட்லேருந்து நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற ரீசனும் வெளியே வரப்போகுது. திரும்பவும் மேனேஜ்மெண்ட்லேருந்தே மதிய வேலைக்கு கூப்பிட்றதோட கன்ஃபர்மேஷன் ஆர்டரும் கையில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.